அப்பா நீங்க என்னதான் சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா கிருஷ்ண மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லைன்னா இப்படியே இருந்துட்டு போறேன். சொன்ன புரிஞ்சுக்கோ மீரா. நான் தான் என் தங்கச்சி மகன் கிருஷ்ணனை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப நானே வேண்டாங்கிறம்மா. அதுதான் ஏன்னு கேக்குறேன். அவன் மிலிட்ரியில இருக்காமா. சின்னஞ்சிறுசுங்க, நீ ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம், எப்படிமா காலம் தள்ளுவீங்க? மாமா தான் மிலிட்ரி கோட்ரஸ் கிடைச்சதும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருல்ல. இருந்தாலும் காஷ்மீர் என்ன பக்கத்துலயா இருக்குது? உன்னை பார்க்கணும்னு நினைச்சா என்னம்மா பண்றது? எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு தானே. ஏன் வீடியோ காலில் முகம் பார்த்து பேசலாம். மாமாவுக்கு லீவ் கிடைக்கிறப்ப ஊருக்கு கூட்டிட்டு வந்து காட்டிட்டு போறாரு. மொத்தத்தில் உன் முடிவை நீ மாத்திக்கிறதா இல்லை? இங்க பாருங்கப்பா, என் மனசு முழுக்க என் கிருஷ்ண மாமா தான் இருக்காரு. என்னை போட்டு குழப்பாதீங்கப்பா. என்ன சுந்தரம், பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சந்தோஷம் இல்லாமல் இருக்கியப்பா? அட எங்கண்ணே, என் தங்கச்சி மகன் கிருஷ்ணனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான் என் பொண்ணு. வேற வழி இல்லாமல் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேனே. தம்பி, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார உன் மருமவனுக்கு 15 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுறதும் பண்ணாததும் அவர் விருப்பம். அதுக்கப்புறம் உன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாருன்னா நீ பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்துக்கிட்டே தானே இருக்க போகிற. சுந்தரம், நீ என்னமோ உன் பொண்ணையும் அவளுக்கு சீதனமாக தரப்போகிற பொருளையும் பாதுகாத்த. ஆனால் அவன் பொண்ணு என்ன பண்ணா, அதுக்கு மேலே ஒரு படி போய் நாட்டையே பாதுகாக்கிற இராணுவ வீரனை தனக்கு பாதுகாப்பாக ஆக்கிக்கிட்டா. இது நல்ல விஷயம் தானப்பா. நீங்கள் நல்லா மோட்டிவாக பேசுகிறீங்கண்ணே. சுந்தரம், என்ன பாராட்டினது இருக்கட்டும், உனக்கு மருமகனாக வரப்போகிற இராணுவ வீரனுக்கு ஒரு சல்யூட் அடி. இராணுவ வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்கேன்னு ஒத்த காலில் நின்னா பத்தியா உன் பொண்ணு மீரா, அவளுக்கு கூட நீ ஒரு சல்யூட் அடிக்கலாம். எப்படி?